இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? வழக்கமாக வாரத்தில் ஒரு நாள் என்னடா சமைக்கலான்னு ஸ்ட்ரக் ஆகி நிற்பேன். இன்றைக்கி ஏன்டா சமைக்கிறோங்கிற மாதிரி அவ்வளோ அலுப்பாக இருந்துச்சு. ஃபுல்லாக பேட்டரி டவுன் ஆகிட்டேன். காலையில் எழுந்திருக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், துவைக்கிறோம், தூங்குறோம். அடுத்த நாளும் அதே ரிப்பீட்டு. ஆனாலும் நம்ம ஃபேமிலிக்காக, பிள்ளைங்களுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம கடமையை முடிச்சிடுறோம் இல்லையா? அந்த இடத்துல ஏதோ ஒரு எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. சில பேருக்கு பாட்டு கேட்குறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, யாருக்காவது கால் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். நானும் இதில் ஏதாவது ஒன்று செய்வேன் தான். ஆனால் இப்போ என்னுடைய எனர்ஜி அப்படின்னா அது நீங்கள் தான். எனக்கு இந்த மாதிரி சோம்பலாக இருக்கிறப்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். உடனே சுறுசுறுப்பு வந்துடும். இந்த மாதிரி உங்களோட எனர்ஜி பூஸ்டர் என்னங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சதும் கருப்பரிசி ஆப்பமாகவும் ஊற போட்டிருந்தேன். அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். ஒன்றும் இல்லை, புளியானம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஒரு ஆனம் தான் ஒரே மெத்தடில் செஞ்சு எந்த பொருள் அதிகமாக சேர்க்குறோமோ அதோட பேர் வச்சு கூப்பிட்டுக்கலாம். பூண்டு அதிகமாக சேர்த்தா பூண்டானோம், கருவாடு சேர்த்தா கருவாட்டானோம். அஸ்பருக்காக கீரை உருவி வச்சுருந்தேன். எனக்கு பூண்டு குழம்பு வைக்கத்தான் ஆசை, ஆனால் பேரை கேட்டாலே ஓடிடுவாங்களே, அதனால் உடச்சி ஊற்றின முட்டை பூண்டு குழம்புன்னு பேர் வச்சுட்டேன். புளி சுருக்குன்னு இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு நான் கருவிடகம் சேர்த்துருக்கேன். கருவிடகம் இல்லை அப்படின்னா கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கருவிடகம், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து இந்த அளவு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் தக்காளி. நான் 2 வெங்காயம் 1 தக்காளி எடுத்திருந்தேன். இந்த இடத்துல சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருந்த தேங்காய் புளி தண்ணியை சேர்த்துடலாம். தாளித்து ஊற்றிட்டு திரும்பி பார்க்குறேன், உரிச்சு வச்சுருந்த பூண்டு அப்படியே உட்காந்துருக்கு. சுத்தமாக மறந்துட்டேன். அப்புறம் தனியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நீங்கள் தாளிப்புலேயே பூண்டை வதக்கி விட்டுருங்க. பூண்டு ஒன்று இடித்து சேருங்க, இல்லைனா கட் பண்ணி சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 20-25 நிமிஷத்துக்கு ஆனம் இந்த மாதிரி மலமலன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி 3 பக்கத்தில் தனித்தனியாக முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இன்னொரு பக்கம் பொரியலுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் எல்லா வகையான பொரியலுக்குமே நான் இதான் செய்வேன். முட்டைக்கோஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கடலைப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துப்பேன். அது கூட கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வேக விட்டுருவேன். தண்ணி சேர்க்க மாட்டேன். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு கைப்பிடி நிறையா தேங்காய் துருவினதை சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு முட்டை உடச்சி ஊற்றணும் இல்லையா, அந்த இடத்துல கரண்டி போட்டு லேசாக பரட்டி விட்டுடலாம். கடைசியாக மல்லி இலை சேர்த்துட்டா அவ்வளோதான். உடச்சி ஊற்றின முட்டை பூண்டு குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.